இன்றைய தேதிக்கு நாடு முழுக்க பேசக்கூடிய ஒரு படம்னா அது காந்தாரா தான். ஒரு கன்னட படம் எல்லைகளை கடந்து எவ்வளவு பெரிய வசூல் சாதனையை செஞ்சிருக்கு என்பதை தாண்டி இந்தியாவின் சிறு தெய்வங்கள் வழிபாடு மேலே ஒரு புதிய வெளிச்சத்தை பாய்ச்சிருக்குன்னே சொல்லலாம். ஆனால் இங்கேயும் பஞ்சாயத்துகள் இல்லாமல் இல்லை. குறிப்பாக இது கன்னட படமாக இருந்தாலும் இதில் காட்டப்பட்டிருக்கக்கூடிய கலாச்சாரமும் சரி வாழ்வியலும் சரி கன்னடர்களுடையது இல்லை, மாறா துளுவ மக்களுடைய கலாச்சாரம். அண்ட் இது கன்னடர்களை விட பண்டைய தமிழர்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு கலாச்சாரம்னு சொன்னால் நீங்கள் நம்பலனாலும் அதுதான் நிஜம். 1000 கோடியை நெருங்கும் காந்தாரா, அதாவது மாயவனம், அதன் கலாச்சாரம், வழிபாடு, மொழி, தெய்வம், சர்ச்சைகள், இதை பற்றியெல்லாம் தான் இந்த தொகுப்பில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இது தந்தையின் பாட்காஸ்ட் வழங்குவதற்காக நான் பார்த்திபன் சின்னசாமி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கர்நாடக மாநிலம்னு சொன்னால் அது கன்னட மொழி பேசும் மக்கள் மட்டும் இருக்கும் இடம்னு கிடையாதுங்க. அந்த நிலத்தின் பூர்வகுடிகளுமே கூட பல மொழி பேசுகிறவங்களா இருக்காங்க. அந்த வரிசையில் துளுவ மொழியை எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா காந்தாரா நாயகன் ரிஷப் ஷெட்டியாக இருக்கட்டும், நடிகை அனுஷ்கா, நடிகை ஷில்பா ஷெட்டி, கிருத்தி ஷெட்டின்னு இந்த பட்டியல் நீளும். இவ்வளவு ஏன், உலகழகி ஐஸ்வர்யா ராய் கூட துளுவ மொழி பேசும் சமூகத்தைச் சேர்ந்தவர் தான். இவங்கெல்லாம் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவங்களுடைய மொழி துளு. ஆனால் மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு பல மொழிகள் பேசக்கூடிய அந்த கர்நாடக நிலத்தில் கன்னட மொழி மட்டுமே பிரதானப்படுத்தப்படுவதாக நீண்ட காலமாகவே குற்றச்சாட்டுகள் உண்டு. குறிப்பாக துளுவ மொழி பேசும் மக்கள். மற்ற மொழிகளாச்சும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் ஒரு வட்டார மொழியாக மட்டும்தான் இருக்குது, அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஆனால் துளுவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பிராந்தியத்தின் மொழியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கன்னடாவை விட தொன்மையான வரலாறு கொண்ட மொழியாகவும் துளுவா இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பண்டைய தமிழோடு மிகவும் நெருக்கமான மொழினா அது நிச்சயம் துளுவாகத்தான் இருக்கும். தோகைக்காவின் துளுநாட்டு அன்ன வருங்கை வம்பலர் தாங்கும் பண்பின் செறிந்த சேரி செம்மல் மூதூர்னு துளுநாட்டு நிலம் பற்றி 2000 ஆண்டுகளுக்கு முன்பே குறிக்கிறது தமிழின் பெருமைக்குரிய அகநானூற்று பாடல் ஒன்று. இதன் அடிப்படையில் தான் இன்றைக்குமே அந்த பிரதேசம் துளுநாடு என்றே அழைக்கப்படுகிறது. அதற்கு பின்னாடி வந்த பல்வேறு கர்நாடக கல்வெட்டுகள், கன்னட கல்வெட்டுகள் பார்த்தீங்கன்னா துளு தேசத, துளு ராஜே என்றெல்லாம் குறிக்கிறார்கள். ஆனாலும் துளுநாடுன்ற பேர் தான் ஸ்டக்காக இருக்குது. அதுக்கு அவங்க மேற்கோள் காட்டுறதும் நம்ம அகநானூற்று பாடல் தான். துளுநாடுன்னு சொன்னால் மேலே உடுப்பி மாவட்டம் தொடங்கி கீழே கேரளாவின் காசர்கோடு வரைக்குமே அடங்கும். ஸோ கேரளாவை போன்றே ஒரு காலத்தில் சேரர்களுடைய ஆளுமையின் கீழே இருந்த பூமியாக தான் துளுநாடு இருந்திருக்குன்னு நம்பப்படுது. இடைக்கால தமிழ் அங்கே பேசப்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது. அதுதான் வருங்காலத்தில் அது மருவி என்னவா மாறி இருக்கு, துளுவா மாறி இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனால் காலப்போக்கில் முதல் கன்னட பேரரசான கடம்பர்கள் அவங்க அரியணை ஏறினதும் துளுவர்களுக்கும் தமிழர்களுக்குமான இடைவெளியும் தொடங்க ஆரம்பிக்குது. நீங்கள் காந்தாரால கூட கடம்பர்கள்னு ஒரு ராஜாவை அந்த பிரம்மகலசம் பாட்டில் காட்டுவாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கிபி 300 தமிழர்கள் துளுவர்கள் இந்த 2 சமூகங்களுக்கு இருந்த நெருக்கம் கிபி 1300 இல்லை. இன்ஃபேக்ட் துளுவ மொழியும் கூட தன்னுடைய முக்கியத்துவத்தை இழந்து கொண்டிருந்த காலமாக அது சொல்லப்படுகிறது. ஆனால் துளுவர்களோட தமிழகத்திற்கான உறவு வேறு விதத்தில் தொடர்ந்தது. கிருஷ்ணதேவராயரோட தாய்மொழியே துளுதான். அரசவை மொழியோ அவருக்கு கன்னடம். ஆனால் அவர் போற்றி வளர்த்ததோ தெலுங்கு. ஸோ மதுரை நாயக்கர்கள், கிருஷ்ணதேவராயர் அப்படின்ற ஒரு துளுவ இணைப்பானது எப்பயுமே இருந்துட்டு தான் இருந்திருக்கு. பட் ஆனால் அது டைரெக்டாக இல்லை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு துளு மொழி பற்றி பெருசாக தெரியாத ஒரு சூழல் இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் துளு பஞ்ச திராவிட மொழிகளில் ஒன்று அப்படின்றது இங்கே குறிப்பிடணும். ஆதி தமிழ் மொழியாக கருதப்படும் புரோட்டோ சவுத் டிராவிடியனில் இருந்து கன்னடத்திற்கு முன்னாடியே பிரிஞ்சது துளு மொழி. ஆனால் அங்கே கன்னட மொழிக்கு மட்டுமே பிரதிநிதித்துவம் கொடுப்பதால் இன்றைக்கு பெயர் பலகைகளில் கூட துளுமொழி இல்லாத நிலை இருக்கிறதாக குற்றச்சாட்டு தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது. சமீப வருடங்களில் தான் துளுநாட்டு பிராந்தியத்தில் நம்ம சொன்ன அந்த மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா சில நிறுவனங்கள் துளு லிப்பியான அந்த ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, திகளறி எழுத்து முறை இடம்பெற தொடங்கியிருக்கு. இன்ஃபேக்ட் காந்தாரா திரைப்படத்தில் கூட நாயகன் பெர்மேக்கு அவரோட பேரை நாயகி எழுத கற்றுக் கொடுப்பாங்க. நிறைய பேர் அது கன்னடம்னு நினச்சோம், பட் அது துளுவின் திகளறி எழுத்து முறை. துளுவ மொழியை அரசியலமைப்பின் 8வது அட்டவணைகளை இணைக்கணும், கர்நாடக மாநிலத்தின் ஆட்சி மொழியாக இணைக்கணும்னு தொடர்ந்து அங்கே துளுவ அமைப்புகள் பலவும் கோரிக்கைகளை விடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னும் சிலர் ஒரு படி மேலே போய் துளுநாடு தனி மாநிலம் ஆகணும்னு குரல் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அது அவங்க மாநிலத்தோட மொழி அரசியல், அதை நம்ம வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ அதை ஒரு இன்ஃபர்மேஷனை இங்கே பதிவு பண்ணுறோம். ஸோ துளுவர்களுடைய சமூக கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அதை பார்க்கும்போது மற்ற மொழி பேசக்கூடிய சமூகங்கள் எப்படி இருக்கோ அதே தான் இங்கே துளுவர்களுக்கும். பிராமணர்கள், வேளாளர்கள், பட்டியலினத்தவர்கள், பழங்குடிகள்னு அதே கட்டமைப்பு தான். குறிப்பாக நம்ம காந்தாரால பார்த்த தெய்வாராதனை நிகழ்வான பூதகோலா,
பட்டியலினத்தவர்கள் மட்டுமே காலங்காலமாக செய்யக்கூடிய ஆன்மீக நிகழ்வு. அது தங்களுடைய கலாச்சாரம் சார்ந்த ஆன்மீக நிகழ்வாக ரொம்பவே பர்சனலாக அந்த மக்கள் பார்க்குறாங்க. பூத்தகோலா ஆடும் பஞ்சுருளி தெய்வம் மட்டுமில்லை, அந்த வனத்தின் பாதுகாவலரான குலிகாவையும் தாண்டி இன்னும் பல சிறு தெய்வங்கள் அந்த மண்ணின் அடையாளங்களாக உள்ளன. காந்தாராலேயே நாயகன் பேர் பார்த்தோம்னா பெர்மேவும் ஒரு சிறு தெய்வத்தின் பெயர் தான். அவரை காக்கிற அந்த முதியவர் கூட கொரகஜா என்ற ஒரு தெய்வத்தின் அம்சம் தான் சொல்லப்படுது. குலிகா தெய்வத்தையே பல வடிவங்கள் அந்த மக்கள் வணங்குறாங்க. ருத்ர குலிகா அநீதிக்கு தண்டனை கொடுப்பவர், தந்திர மந்திர குலிகா இந்த பில்லி சூனிய மாதிரியான விஷயங்களை கோபத்தோடு அதை டீல் பண்ணக்கூடிய ஒரு குலிகாவாக பார்க்குறாங்க. கத்தலே குலிகா இருள் மற்றும் மர்மத்தை குறிக்கும் ஒரு தெய்வமாகவும், நேதார குலிகா ரத்தம் மற்றும் தியாகத்தின் அடையாளமாகவும், அக்னி குலிகா நெருப்பை சித்தரிக்கும் தெய்வமாகவும், ராஜகுலிகா நீதி மற்றும் ஆட்சியுடன் தொடர்புடைய தெய்வத்தின் அரச வடிவமாகவும், ராகு குலிகா குழப்பம் மற்றும் கிரகணங்களோடு தொடர்புடைய ஒரு வன்முறை நிறைந்த ஒரு வடிவமாகவும் பார்க்கப்படுகிறது. இதை தாண்டி சன்னியாசி குலிகா துறவியின் வடிவமாகவும் ஒரு குலிகாவை அவங்க பார்க்குறாங்க. இதெல்லாம் தாண்டி காந்தாரா கிளைமேக்ஸில் நம்ம எல்லாருமே டெரராக்குன சாவண்டி குலிகா பெண் சக்தியின் வடிவமாக இந்த குலிகாவை பார்க்குறாங்க. இது எல்லாமே அந்த மக்களுக்கு அவ்வளவு நெருக்கமான தெய்வங்கள்னா இப்படி பார்க்க மாட்டாங்க, இப்படி பார்ப்பாங்க. இங்கே நம்ம எப்படி குலதெய்வங்களை குடும்பத்தில் ஒருவராக நம்ம கருதுகிறோமோ அந்த மாதிரி அந்த தெய்வங்கள் தங்களோடு இருக்கக்கூடிய ஒரு நபர்களாகத்தான் அந்த மக்கள் பார்க்குறாங்க. ஆனால் இதையெல்லாம் ரிஷப் ஷெட்டி வணிகமயமாக்கிட்டாரு அப்படின்றது தான் அங்கே இருக்கக்கூடிய துளுவ அமைப்புகள், தலித் அமைப்புகளுடைய கோபமாகவும் ஆதங்கமாகவும் இப்போ மாறியிருக்கு. அதே நேரத்தில் தலித் மக்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த தெய்வ நர்த்தகராக பூத்தகோலாவுக்காக ஒரு சில காலம் அவங்க விரதம் இருந்து களத்தில் இறங்குவாங்க. இந்த காலத்தில் மட்டும்தான் அவங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும்னோ, மற்ற நேரங்களில் சமூக அவலத்தை அவங்க சந்திக்கிற கசப்பான உண்மையையும் ரிஷப் ஏன் மறைச்சார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பி குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. குளோரிஃபை பண்ண வேண்டியதான் அந்த நிகழ்வை, அதை பண்ணிட்டீங்க, ஆனால் அவங்க படுற கஷ்டத்தையும் நீங்கள் காட்டியிருக்கணும் இல்லையா, அதை ஏன் காட்டலை அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே முன்வைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் உச்சமாக இன்னொரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அது கொஞ்சம் சர்ச்சையான ஒரு குற்றச்சாட்டாகவும் இருக்குது. பூத்தகோலா என்பது அந்த மண் சார்ந்த பழங்குடி வழிபாட்டு முறை. பஞ்சுருளிக்கு கல்லும் இறைச்சியும் தான் படைப்பாங்க, குலிகாக்கு மீன் தான் படைப்பாங்க. ஆனால் 19ஆம் நூற்றாண்டின் மத்தியில் இந்த வழிபாட்டு முறையில் வைதிக முறைகள் நுழைந்ததாகவும், அது வரைக்கும் பேய் என்ற பெயரில் வணங்கப்பட்ட அந்த தெய்வம் பேய், ஆமாம், இதுதான் அந்த தெய்வத்தோட உண்மையான ஒரு பெயராக இருந்திருக்கிறது. அது சமஸ்கிருத சொற்கள் உள்ள வந்ததுனால பூதம் என்று மாறியதாகவும் தி இந்தியன் ஆன்டிக்வரி என்ற ஒரு புத்தகத்தில் வரலாற்று குறிப்புகள் சுட்டிக்காட்டுது. அதோட மண் சார்ந்த பூத தெய்வங்கள், பேய் தெய்வங்களை சிவகணங்கள் என்று மாற்றி அதையும் நீங்கள் வைதிக முறையில் கொண்டு வந்துடுறீங்க. பஞ்சுருளியை நாங்கள் பஞ்சுருளியாக மட்டும்தான் பார்க்குறோம், அதை எப்படி நீங்கள் வராக ரூபம்னு மாற்றி அதுக்கு சமஸ்கிருதத்தில் நீங்கள் பாட்டும் பாடுறீங்க, இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பி இதற்கு எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க. ஆனால் ரிஷப் ஷெட்டியை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்தையுமே, இந்த கடவுள்கள் எல்லாவற்றையுமே நாங்கள் இந்து மதத்தின் ஒரு அங்கமாகத்தான் பார்ப்பதாக அதுக்கு அவர் பதிலும் சொல்லியிருக்கார். உங்களுடைய நம்பிக்கை உங்களுக்கு, என்னுடைய நம்பிக்கை எனக்கு, அதில் நாம் தலையிட வேணாம் அப்படின்ற ஒரு போக்கில் தான் அவருடைய பதிலும் இருந்திருக்கு. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே இந்த குற்றச்சாட்டுகளின் மூலம் அப்படின்ட்டு பார்க்கும்போது கல்ச்சுரல் அப்ராப்ரியேஷன், அதாவது வேற ஒரு சமூகத்தின் வேற ஒரு கலாச்சாரத்தை தன்னுடைய கலாச்சாரத்தோடும் தன்னுடைய சமூகத்தோடும் தொடர்பு படுத்தி கொண்டு அதனுடைய வடிவத்தையே மாற்றிக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தான் அங்கே இருக்கக்கூடிய சில துளு அமைப்புகளும் தலித் அமைப்புகளும் தொடர்ந்து இதை முன் வச்சிட்ருக்காங்க. இது சம்மந்தமாக 2022 ஒரு பிரச்சனை ஆச்சு. அப்போது அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு மேலே அதுவும் அமைதியாயிடுச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த படம் வெளியான பிறகு ஸ்டாப் காந்தாரா அப்படின்ற சில ஹேஷ்டேக சில துளுவ மக்கள் போடுறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. இறுதியாக முன்ன நான் சொன்ன இந்த இந்தியன் ஆன்டிக்வரி அந்த புத்தகத்திலேயே இந்த துளுநாட்டில் ஆடக்கூடிய இந்த பூத்தகோலாவாக இருக்கட்டும், சாமியாட்டம், பேயாட்டம், எந்த பேராகவே இருக்கட்டும், அதே மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை தான் திருநெல்வேலியிலும் இலங்கையின் சில பகுதிகளிலையும் பார்த்ததாக அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, சமீபத்தில் ஒரு மீம் ஒன்று வைரலாக போயிட்டுருக்கு. காந்தாராவில் பூத்தகோலா வேஷத்தில் இருக்கக்கூடிய ரிஷப் ஷெட்டி புகைப்படத்தையும் பைசன் படத்தில் பசுபதி அவர்கள் சாமி ஆடிய அந்த காட்சியையும் ஒப்பிட்டு நிஜ இந்து போலி இந்து அப்படின்னு ஒரு விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு மீம் ஒன்று பார்த்தோம். ஆனால் இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்தா இந்த இரண்டு கலாச்சாரங்களும் தொடர்ந்து எப்படி ஒரு இணைப்பிலே இருந்திருக்கின்றன, எப்படி தேர் ஆல்மோஸ்ட் சேம் பட் டிஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு தெளிவாக காட்டுது. கிட்டத்தட்ட ஒரு 1500 வருஷமாக வெவ்வேறு திசைகளில் பயணிக்கக்கூடிய கலாச்சாரமாக மாறியிருந்தாலுமே கூட அந்த ஒரு காமன் கனெக்ஷன் இத்தனை 100 ஆண்டுகள் கழித்தும் தொடர்வதால தான் காந்தாரா மாதிரியான திரைப்படம் இன்றைக்கும் ஒரு பெரு வெற்றியை இங்கே பெற முடிய சாத்தியமாக்கியிருக்குன்னே சொல்லலாம். அந்த வகையில் இத்தனை விமர்சனங்களை கடந்து நம்முடைய மண்ணின் தெய்வங்கள் மீதும் சிறு தெய்வங்கள் மீதும் நாட்டார் தெய்வங்கள் மீதும் மீண்டும் அடுத்த தலைமுறைக்கு ஒரு ஆவலை தூண்டியிருப்பதே காந்தாராவோட வெற்றியாக நாம் பார்க்கலாம். நம்ம நாட்டோடைய
அழகே இத்தனை பன்முகத்தன்மை கொண்ட கலாச்சாரங்கள் தான். அதை போற்றி பாதுகாக்க வேண்டியது நமது கடமை என்பதை மீண்டும் உணர்த்தியிருக்கிறது.